பொதுவாக நம்ம நிறையா தலைப்புகள், விவாதங்கள், கேள்விகள் நெஞ்சல் நிகழ்ச்சியில் வச்சுருக்கோம். சில நேரங்கள் எளிமையான கேள்விகள் மாத்திரம் இல்லை, சில எளிமையான தலைப்புகளை கூட ஒரு பெரிய விளைவையோ அல்லது வலிமையான சிந்தனையோ ஏற்படுத்தும். அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம முன் வச்சிருக்கிற ஒரு தலைப்பு டிக்டாக். டிக்டாக் ஆர்டிஸ்ட் எல்லாரும் இங்கே நிரம்பியிருக்காங்க. இந்த அரங்கம் நிரம்ப டிக்டாக் ஆர்டிஸ்ட்னே ஒரு தனி வகை, ட்ராமா ஆர்டிஸ்ட், சினி ஆர்டிஸ்ட், அந்த மாதிரி சீரியல் ஆர்டிஸ்ட் அப்படின்னா டிக்டாக் ஆர்டிஸ்ட் அப்படின்னு ஒரு வகை இன்னும் உருவாயிருக்கு. அவங்களும் வந்திருக்காங்க. அதே போல் சிறப்பு பார்வையாளர்கள் வந்திருக்காங்க. ஓவியா மேடம் வணக்கம், திராவிட இயக்க சிந்தனையாளர், எழுத்தாளர். சங்கீதா ஒரு சைக்காலஜிஸ்ட், அவங்க வந்திருக்காங்க அவங்களுடைய பார்வைகளை சொல்கிறதுக்கு. நான் என்ன உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன்னா, ரொம்ப இயல்பாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு டிக்டாக் நீங்கள் பண்ணும்போது ஆஃப் த கேமரா அதுக்கு முன் பின்னு ஒன்று இருக்கும்ல, முன்னால் என்ன பண்ணுவீங்க, அதை முடிச்சுட்டு அப்புறம் பின்னால் என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் டைலாகை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம டைமர் வைக்கணும். ஸோ அந்த டைமரை ப்ரெஸ் பண்ணால் அந்த டைலாக் வரும். பை ஹார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓகே. இப்போ 3, 2, 1 வரும். ஓகே, 3, 2, 1 வரும். அப்புறம் இந்த டைலாக் வரும். இப்போ வரப்போகுது, நான் கவுண்ட் பண்ணுறேன். 3, 2, 1. இந்த பாப்பா அப்போ ஓகே. என்ன ஷிஃப்ட் 8 மணிக்கு முடியும். முடிஞ்ச பிறகு பேசலாமே, நல்லா பேசலாமே. ஓகே, இந்த மாதிரி இப்படி தான் பண்ணுங்க. வந்துட்டு அப்புறம் வேற யாராவது? ஆக்சுவலி நான் வந்து என்னோட மூடு கேட்ட மாதிரி தான் நான் அந்த டிக்டாக் வீடியோ எக்ஸாக்டாக பண்ணுவேன். பிகாஸ் இன்கேஸ் திடீர்னு நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன்னா, ரொம்ப ஹாப்பியான அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். இப்போ எந்த மூட்ல இருக்கீங்க? ஜாலி ஹாப்பி மூட். சரி ஒன்று பண்ணுங்க, வாங்க. நல்லா பார்த்து போவோமா, வேற உள்ள பார்த்து போவோமா. சோபி நடக்கும்போது அவ கால் தயல படாம ரோஜா பூ கொட்டி அந்த இருக்க முள்ளு குத்தாம அப்படியே தாங்கி 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 தாங்கினது போதும். அப்பா அம்மா கூட வரல, மாமா தானே வந்தா, அதுக்காச்சும் மனது கொடுக்கணும்ல. ஐயோ மாமா பெரிய பேச தோ பேச மனுஷக்கு 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 மனுஷக்கு. ஐயோ தப்புண்டியோ தப்புண்டி. வந்து டிக்டாக்ல அவார்டெல்லாம் வாங்கி போட்டுருக்காங்க. நான் மோஸ்ட்டாக சாங்ஸ் தான் பண்ணுவேன். சாங்ஸ் பண்ணது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால முன்னாடி இந்த சாங்கை கேட்டுட்டு ஹீரோயின் எப்படி பண்ணியிருக்காங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணிடுவேன். ஓ, அந்த படத்தில் எப்படி நடிச்சாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணிடுவேன். இதுவரைக்கும் அப்போ எவ்வளோ டிக்டாக் பண்ணிப்பீங்க நீங்கள்? நான் முன்னாடி இருந்த அக்கௌண்ட்டில் ஒரு 1000 பண்ணியிருப்பேன். 1000மா? இப்போ இருக்கிற அக்கௌண்ட்டில் கம்மியாக 120 தான் பண்ணியிருக்கேன். ஓ, இது 150 தான், அதில் 120. ஹீரோயின் இப்படி பண்ணாங்க, நான் ஆப்போசிட்டாக பண்ணேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அது என்னது? அது வந்து வீட்டில் என்ன சரியா வளர்க்கல. வீட்டில் என்ன சரியா வளர்க்கலன்னு ஒரு டைலாகா? நீங்க சாரி சிரிக்கல, இந்த மாதிரி 2 அர்த்தம் இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. இல்ல, அது ஜெனரலியா சொன்ன டைலாக், அது என்ன சொல்லல. அது உனக்கு புரிஞ்சிருச்சா? நல்லா புரிஞ்சிருச்சு. இப்போ சாங் போடலாம், அதுக்கான ஆப்போசிட்டா பண்ணுங்க. ருசியா பேசுற, ருசியா பாக்குற, ருசியா சமையல் செய்வியா நீ. பசும்பாலையில துவரம் பருப்ப கடைஞ்சு தாளிச்சு கொடுக்கட்டுமா. எந்த பாட்டு டயலாக்னாலும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் அடிச்சிருங்க. சூப்பர். இப்போ லாஸ்ட்டாக ஒரு பாட்டு இருக்கு, அதில் அந்த டெஸ்ட் நீங்கள் பாஸ் பண்ணுறீங்களான்னு பார்த்துடலாம். அதாவது இது அப்படியே வந்து ஒரு வெக்கமாக மாற்றிட்டீங்க, ஷையா படுற. சூப்பர் சூப்பர் சூப்பர். வேற இங்கே நான் பாலக்காடுல ரிஹர்சல் வேணுமா, போலாமா, டேக் போலாமா? தட்லாட்டம் தாங்க தரலாங்க சாங்க, உள்ளார வந்தானா பொல்லாத வேங்க. எத்தான் நண்டு வரான், கேட்டையெல்லாம் கண்டு வரான். வெடிய ஒன்று போட்டுனால ஸ்லீவ சுருட்டி வரான், காலரத்தான் பெரட்டி வரான். புதிய
பயங்கரமா பின்றீங்களே, ஒரு பாலக்காட்டுக்குள்ள இப்படி ஒரு பயங்கரத்தை நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. நல்லா இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு. ஓகே, சூப்பர் சூப்பர். இதோட டெக்னிக் என்ன? ஒன்னொருக்கு ஒரு டெக்னிக் இருக்குல்ல. இப்போ கிரிக்கெட் விளையாடணும்னா அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. அந்த பேட்டிங் எப்படி, பால் எந்த வகையில் வந்தால் எப்படி நம்ம பேட் பண்ணணும் அப்படின்னு அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. அது மாதிரி இந்த டிக்டாக் பண்றதுல எப்படி அதை ஒரு அழகா பண்ண முடியும்? அதுக்கு என்ன டெக்னிக் இருக்கு? இப்போ ஆக்சுவலி ஏதாவது உள்ளேருந்து நடந்து வர என்ட்ரி சீன், அப்புறம் வந்து திடீர்னு நான் என்னையே ரொம்ப அழகாக காமிச்சிக்கணும், ரொம்ப ரொமான்டிக் சாங்லாம் நான் அதை ஸ்லோ மோடில் வச்சு, அதாவது அந்த வீடியோ ஸ்லோவாக ஃபாஸ்ட்டாக ஆக்ஷன் பண்ணி அது ஸ்லோ மோடில் இருக்கும். இன்கேஸ் ரொம்ப காமெடி வீடியோஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து ஃபாஸ்ட் மோடில் இருக்கும். நான் வந்து எப்படின்னா, இப்போ எக்ஸ்பிரஷன் எனக்கு நல்லா வருது, நான் வந்து இந்த பர்டிகுலராக நல்லா பண்ணுவேன் அப்படின்னு நான் வச்சுருப்பேன். ஸோ அதுக்கு நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, இந்த டைலாக் இருக்குது, ஓகே இதுக்கு நான் எப்படி எக்ஸ்பிரஷன் பண்ணுவேன், நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் வந்து அனாலிஸ்ட்லாம் நாங்கள் பண்ணுவோம். வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி வீடியோ டான்ஸ் வீடியோஸ் தான் மோஸ்ட்லி பண்ணுவேன். மோஸ்ட்லி இப்போ அதெல்லாம் பண்ணும்போது வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்ஸு கரெக்டாக கொரியோ பண்ணிடுவேன். ஸ்டெப்ஸ் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சா என்ன கொஞ்சம் பெருசாக காட்டலாம். ஓ அப்படியா, ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஆமாம், கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறதுனால கொஞ்சம் பெருசாக காட்டலாம் சொல்லி கொஞ்சம் குண்டா தெரியுவீங்க. குண்டா தெரியும். அதுக்கு பேசாமல் நீங்கள் நல்லா சாப்பிடலாமே. என்ன வேற என்ன ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? ட்ரெஸ், இப்போ ஒரு டல்லான சோகமான டைலாக்கோ சாங்கோ பண்ணுறேனோ, ஸோ அதுக்கேற்ற மாதிரி காஸ்டியூம், இல்லை டல் லுக்காக இருக்கிற மாதிரி காஸ்டியூம். இப்போ வந்து நல்லா ஜாலி. இந்த வீடியோ பண்ணுறதுக்காகவே நான் ஒரு புது ட்ரெஸ் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. பார்த்தா நான் எல்லா ட்ரெஸ்ஸுமே அப்படிதான், ஒரு தாட்டி போட்டதை திருப்பி போடாம எல்லாமே அப்படிதான். ஆஃபீஸில் இருக்கும்போது நான் ஒரு எல்லோ கலர் டாப் போட்டிருந்தேன். அப்போ ஒரு சாங் எடுத்துட்டு அந்த எல்லோ டாப் நல்லா இல்லைன்னு சொல்லி நெக்ஸ்ட் டேவே போய் வேற எல்லோ டாப் வாங்கி அதுக்காக இந்த வீடியோ பண்ணேன். அந்த வீடியோ பண்ணீங்க? ஆமாம் சார். இப்போ என்னன்னா சிம்பிள் சார், டிக்டாக்ல வந்து வெறும் 15 செகண்ட் தான் வீடியோ. ஸோ இப்போ வந்து லட்சக்கணக்கான வீடியோ இருக்கும். பொதுவாக இப்போ தமிழ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கோடிக்கணக்காக இருக்கும். இப்போ அவன் இப்படி டக்குன்னு சைட் பண்ணிட்டு விட்டு போயிடுவான். அவனை பிடிச்சி நிறுத்தன்னா கேட்ச் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இருக்க ஒரு 1.5 செகண்ட், அதுவே அதிகம் தான். ஃபஸ்ட்டு அவனை டக்குன்னு நிறுத்தணும். அதுக்கு வந்து மேக்கப் ரொம்ப முக்கியம். இப்போ நான் வந்து ஓல்டு கெட்டப் வந்து கொஞ்சம் அதிகமாக போடுவேன். ஒரு டைலாக் பண்ணும்போது அது என்னோட ஃபோன் யூஸ் பண்ணியிருந்தேன். அந்த தூக்கி போட்டீங்களா? ஆமாம், நிஜமா தூக்கி போட்ட அந்த வீடியோ அப்படி தான் வரும். இல்லை வீடியோவில் வராது, பட் அது தூக்கி போடணும். ஸோ அதனால அந்த ஃபோன் போச்சு, அந்த போச்சு அந்த வீடியோக்காக. ஸோ இந்த டிக்டாக் பிரியர்களை தாண்டி இங்கே இருக்கிற மக்கள் அவங்கள்ட்ட என்ன விரும்புகிறேன்னா, இவங்க இதெல்லாம் பேசுனதெல்லாம் கேட்டிங்களே, இவ்வளோ பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இவங்க எந்த மனநிலையில் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்களுடைய கவனம் முழுவதும் பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக அவங்கள திரும்பி பார்க்கணும். அவர் சொன்னார் இல்லைங்களா, எனக்கு கிடைக்கிற டைம் கொஞ்சம் தான் 15 செகண்ட்ஸ், அதுக்குள்ளே எல்லாருடைய கவனத்தையும் நான் என் பக்கம் எடுக்கணும் அப்படின்ற மனோபாவம் தான் இவங்களை இந்த அளவுக்கு. இதெல்லாம் அந்த மாதிரி இருக்கா உங்களுக்கு? சார், எல்லாருக்கும் உலக அளவில் ஃபேமஸ் ஆகணும், யாராக இருந்தாலும். இப்போ அவங்க குழந்தையா இருந்தாலும் படிக்க சொல்லி ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க சொல்லுவாங்க. எதுக்கு? 4 பேர்கிட்ட பெருமையாக சொல்கிறதுக்கு. ஸோ ஒருத்தவங்க டேலண்ட்டை பொறுத்து இருக்குது. இப்போ நான் ஆர்கிடெக்ட்னா நான் அதில் ஃபேமஸ் ஆகுதுன்றது எனக்கு ஒரு 30 இயர்ஸ் ஆகும், நான் ஒரு பெரிய ஆர்கிடெக்ட்னு சொல்கிறது. ஆனால் இதுவே என்ன டான்ஸ் ஆட சொன்னால் நான் ஒரே நாளில் ஒரே வீடியோவில் என்னால் ஃபேமஸ் ஆக முடியும். ஸோ அது அவங்க ஒருத்தவங்களோட இண்டிவிஜுவலோட நீட், அது ஃபேமஸ் ஆகுதுன்றது. இதுக்கு என்ன சொல்கிறீங்க? பண்ணுறீங்க. ஆனால் அதில் ஒன்றும் புதுமை இல்லை. ஏற்கனவே நடித்தவங்க, ஏற்கனவே கேட்ட பாடல், ஏற்கனவே கேட்ட டைலாக்ஸு, அதில் நீங்கள் உங்களோட வேகம், உங்களோட இதெல்லாம் திருத்தினா என்ன அதுக்கு அர்த்தம்? புதுமைன்றது இல்லை, எங்களுக்கு வந்து புதுமையாக ஒரு சான்ஸ் கிடைக்க போகிறது கிடையாது. கிடைக்கிறதுன்றது செகண்டரி. கிடைச்சா ஒரு ஸ்கிரிப்ட் கிடைச்சா நாங்கள் நடிக்க மாட்டோம்னு சொல்ல மாட்டோம். இப்போ கிடைக்காதவங்க, ஒரு அந்த இடத்துக்கு போக முடியாதவங்க, அதை நடிச்சு பார்த்துப்பாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா இது வந்து நாங்கள் சினிமாவுக்கான ஒரு ஆசையை வெளிப்படுத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஆக்டிங்க்கு போகணுன்ற ஆசை இருக்கிறவங்க இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜாக அவங்க அதை வச்சுக்கிறாங்க, ஒரு ப்ராக்டிஸ்க்காக, ஒரு பேஷனுக்காக. எல்லாரும் அப்படி தான் பண்ணுறீங்களா? அதுக்காக தானா சார்? இப்போ என்ன, நான் அப்ராட்ல இருந்தேன் சரியா 2 இயர்ஸ். இப்போ நீங்கள் அப்ராட்ல 2 இயர்ஸ் இருந்தேன், சவுதியில் இருந்தேன். ஸோ சவுதியில் உங்களுக்கு தெரியும், ஒர்க்கு ரூம்னு தான் இருக்கும் சரியா. ஸோ எனக்கு ஆனஸ்டாக ஸ்பீக்கிங் சார், ஆக்டிங் அவ்வளோ இவன் ஃபீல்டில் இதாகணும் இருக்குல்ல. ஸோ நான் ஒர்க்கு வந்து அந்த 2 ஹவர்ஸ் வாட் எவர் த டைம் இருக்க டைமில் இந்த ஆப் வந்து எனக்கு ட்ரெஸ்ஸில் வேலை இதாக இருக்கும், ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும். ஆக்சுவலாக வந்து நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். நானும் டிக்டாக் பண்ணுவேன். எனக்கும் வந்து கொஞ்சம் ஃபெமிலியர் இருக்குது. அப்படின்னா அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பண்ணுறேன். கிடைக்கிற ஒரு டைம், ஒரு சின்ன கேப்பில் வந்து பாட்டு கேட்க மாட்டோமா, நம்ம ஒரு சாங் கேட்குறோம், ஏதாவது புக்ஸ் படிக்கிறோம். அந்த மாதிரி வந்து டிக்டாக்ன்றது ஒரு ஆப். ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறோம், வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இதை இப்போ சாங் கேட்குற மாதிரி தான் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. அதில் என்ன இருக்குது? இதில் உங்களுடைய அந்த என்டர்டெயின்மெண்ட் இருந்தது எந்த லெவலில் இருக்குன்னு கேளுங்களேன். சும்மா அதை போட்டுட்டு யாருமே பார்க்க விடாமல் பண்ணுறாங்களா? அது எவ்வளோ லைக் வருது, எத்தனை வியூஸ் போயிருக்கு, அதில் அவங்க அடிக்ட் ஆகுறாங்க அடுத்து. ஸோ நான் ஒரு டாக்டர், நான் வந்து சோஷியல் ஒர்க்ஸ் நிறைய பண்ணுறேன். எனக்கு எப்படி இங்கே வந்து சோஷியல் ஒர்க் பண்ண தோணுதே வந்து டிக்டாக்கால தான்.
உங்க அப்பா அம்மா சொல்லி தரலையா சோஷியல் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தந்ததே அப்பா அம்மா தானே. டிக்டாக் வழியா கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றதுல என்ன இருக்கு? எஸ், இப்போ எனக்கு வந்து நான் எப்படி வந்து நான் உங்களை ஒர்க் பண்ண வைக்க முடியும்? இட்ஸ் இன்ஸ்பிரேஷன். டிக்டாக் இதை சொல்லி தராதே மேடம். இப்படி உதவியை வந்து ஒரு வீடியோ ஆக்குறது சரியா ஓவியா மேடம்? உதவி செய்கிறத வீடியோவாக போடுறதுல முதல்ல வர்றது விளம்பரம் தான். விளம்பரம் ஒரு பப்ளிசிட்டிக்காக பண்ற ஒரு விஷயம். இவங்களோட தேவை என்னவா இருக்குன்னா செல்ஃப் ரெகக்னிஷன், செல்ஃப் ரிவார்டு, நம்பர் ஆஃப் லைக்ஸ் நிறைய வேணும்னு நினைக்கிறாங்க. இது வரலன்னா டிப்ரெஷன் போயிடுறாங்க. ஐயோ என்னால செல்ஃப் எஸ்டீம் கம்மியாயிடுது, என்னால பார்க்க முடியலையே, என்னால அப்படி ஆகுது. இதனால எத்தனை பேர் கண்டிப்பா அப்படிலாம் கிடையாது சார். கண்டிப்பா அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒன்னும் செல்ஃப் அப்ரிஷியேட் பண்றது தப்பு இல்லை. இன்னொரு ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். கமெண்ட் ஒரு நெகட்டிவா வருது, எப்படி எடுத்துக்கிறாங்க? அதான் சார், டிக்டாக்ல வந்து எனக்கு கீழே வந்து ஒரு 200K ஃபாலோவர்ஸ் எனக்குன்னு இருக்காங்க சார். ஆனா அவங்கள வந்து எப்படி வந்து அதாவது ஒரு நான் இப்ப நான் ஜாலியா வீடியோ பண்ணுவோம். நான் இதுக்காண்டி வந்து நான் ஒன்றும் டிப்ரெஷன்லாம் போகிற கிடையாது. ஆனா ஒத்துக்கிறேன், கமெண்ட் செக்ஷன்ல வந்து பிடிக்காதவன் திட்ட தான் செய்வான். அதுக்குன்னு நான் ஒன்றும் டிப்ரெஷன்ல போலையே. 100ல் ஒருத்தன் டிப்ரெஷன் போறானா அது அவனோட தப்பு. அவனோட அப்பா அம்மா அவனை சரியா வளர்க்கல. அதுக்காண்டி எல்லாரையுமே தப்பு சொல்லக்கூடாதுல்ல. அதை தான் பாயிண்ட்டுக்கு வந்து பேசுறோம் நாங்க. அதாவது இந்த அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த லைக்ஸ் குறையிறது வந்து அவங்கள பாதிக்குது. கண்டிப்பா அது கிடையாது. ஏன்னா நாங்க வந்து அந்த கம்மியா வருதுன்னா அதை விட நம்ம பெட்டரா அடுத்த வீடியோ எப்படி போடலாம்னு தான் திங்க் பண்ணுமே தவிர நாங்க இஸ் திஸ் ப்ரொடக்டிவ் என்ன உங்களோட நோக்கம் என்ன, குறிக்கோள் என்ன, இது என்ன இது பெட்டரா பண்ணனும்னு நினைக்கிறீங்களே? இதனால என்டர்டெயின்மென்ட் சொல்லிட்டு அதே மாதிரி லைக்ஸ் அவங்களுக்கு நிறைய வந்திருக்கு, எங்களுக்கு கம்மியா வந்திருக்குன்னா அவங்க என்ன அவங்களோடது எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்காங்க, எங்களுக்கு அவ்வளவுதான் வருது எக்ஸ்பிரஸ் பண்றோம். சோ நீங்க என்ன பண்றீங்க அதுக்காக? பண்ணி அவங்களோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ரெண்டு டைப் இருக்காங்க சார். டிக்டாக்ல போறவங்க ஒன்னு வந்து வீடியோ போட்டு பண்ணிட்டே இருக்கிறவங்க ஒரு டைப். ரெண்டாவது டைப் பாத்தீங்கன்னா அந்த வீடியோஸை பார்த்துட்டே இருப்பாங்க. அது ரெண்டாவது டைப் அடிக்ஷன் சொல்லலாம். இந்த சுற்றுக்கு வந்து நமக்கு கூட ஒரு கெஸ்ட் ஒன்று வந்திருக்காங்க. சுபத்ரா, வணக்கம். ஆர்டிஸ்ட், நடிகை. ஸோ அவங்களும் அவங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க போறாங்க. இந்த டிக்டாக் பண்றதால உங்களுக்கு என்ன கிடைக்கும் பர்சனலா? நான் ஒரு முஸ்லீம். ஸோ வீட்டில் ஆக்டிங் அதெல்லாம் பிடிக்காது, ஃபிலிம் அதெல்லாம் பிடிக்காது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து டிக்டாக்லோட வந்து எனக்கு எப்படி பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணுறேன். முஸ்லீம் பெண்கள் இல்லை, பொதுவாகவே தமிழ்நாட்டு பெண்களை வந்து பெரும்பாலும் வந்து நடிக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க எந்த வீடுகளிலும், இல்லை ஓவியா மேடம்? ஸோ இதில் அவங்க வந்து திருப்தி அடைஞ்சிக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? என்டர்டெயின்மெண்ட் எஸ் அக்ரீட். பட் என்டர்டெயின்மெண்ட்றது நம்ம பண்ணுறதை நம்ம பார்த்தாலே அது ஒரு என்டர்டெயின்மெண்ட். நம்ம யாருமே பார்த்துட்டு செல்ஃபோன் வச்சுக்கல, நம்ம அது ஒரு இடத்துல போய் போஸ்ட் பண்ணுறோம். இப்போது நான் ஒரு என்டர்டெயின்மெண்ட்னா நான் வந்து ஒரு மொபைல் ஒன் திங் ஐம் நாட் அகேன்ஸ்ட் டிக்டாக். எனக்கு டிக்டாக் இஸ் அ வெரி நியூட்ரல் ஏஜென்ட். ஐம் வெரி ஹாப்பி சீயிங் ஆல். நான் அந்த மாதிரி பேசுறதுனால டோன்ட் ஃபீல் லைக் ஐம் அகேன்ஸ்ட் டிக்டாக். ஓகே, பட் என்னென்னா நீங்கள் வந்து இதை வந்து நான் அது ஒரு வெறும் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக பண்ணுறேன்னு சொல்லி எஸ்கேப் ஆகிட முடியாது. யூ ஹாவ் டு அக்ரி தட் எஸ் யூ ஹாவ் அன் அடிக்ஷன் ஃபார் ஃபாலோயிங். இப்போ அந்த 100K ஃபாலோவர்ஸ் இருக்கனால அந்த மைக்கே கொடுத்தீங்க. அப்போ அந்த பெருமை இருக்குல்ல, அந்த பெருமை இருக்கா உனக்கு இல்லையா? அதை தான் கேட்குறேன்னா அதை ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? அதே மாதிரி சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற இமோஷன் எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் ஆஃப் இமோஷன் வித்தின் அ வெரி ஷாலோ டியூரேஷன் ஆஃப் டைம். இது வந்து ரொம்ப காமனாக இந்த மாதிரி இந்த சோஷியல் மீடியாக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே எப்படின்னா ஒரு ரொம்ப குறுகிய காலத்துக்குள்ள ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் ஆஃப் எமோஷன் காமிச்சிருந்தனால அந்த எமோஷன் வந்து அவங்களால லாங் லாஸ் பண்ணி எடுத்துகிட்டு போக முடிய மாட்டேங்குது. ஸோ அப்போ இப்போ இவங்க கூட சொன்னாங்க, ரொம்ப வருத்தமாக இருந்தேன்னா வருவேன், டிக்டாக் பண்ணுவேன், பண்ணால் சந்தோஷமாயிடுவேன். ஸோ என்னென்னா நான் இப்போ எதுக்காக வருத்தமாக இருந்தேன்ற அந்த ஒரு அதுக்கு பின்னாடி ரேஷனலிசம் தேடுறதோ, நம்ம வருத்தமாக இருக்குமே இதுக்கப்புறமா என்ன பண்ணுறது, ஏன் இது இந்த ஒரு ரெசல்யூஷன் பீரியடுக்கே இவங்க போகிறதில்ல. அதுக்குள்ளே வந்து அந்த இமோஷன்லேருந்து எப்படி எஸ்கேப் ஆகி போயிடலான்னு தான் பார்க்குறாங்க நிறைய இடத்துல. இது ஒன்று. அண்ட் அதே மாதிரி இவங்க எல்லாருமே இது அடிக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்பர் 1 இது அடிக்ஷன் இல்லை, நான் வந்து என்னோட கரியர் பேஸஸோ இல்லை நான் ஒரு பிளாட்ஃபார்மாக இதை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா 20 வீடியோஸ் இருந்தால் போதுமா ஒரு பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணுறதுக்கு? போதும். ஒரு 1000 2000 எதுக்கு? இது வந்து நம்மளே அறியாமல் நம்ம அடிக்ஷன். எந்த குடிகாரனை கூப்பிட்டு கேட்டாலும் டே நீ குடிகாரனா எவனும் ஒத்துக்க போகிறது இல்லை. அதே மாதிரி நீ அடிக்ஷன் ஆயிருக்குன்னா இங்கேயும் யாரும் ஒத்துக்க போகிறது இல்லை. இந்த அடிக்ஷனோட ஒரு க்ரைட்டீரியாவே வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அதுதான் இது. ஸோ அவங்க மேடம் சொன்னது கரெக்டு தான். ஆக்சுவலி இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒர்க்குன்னு சொல்லிட்டு செய்கிறதும், ஆனால் நான் நிறைய பேர் பார்த்ததில்ல, ஆனஸ்ட்லாக சொல்கிறதுல இருக்குது சார். அது இருக்காங்க, அவங்க அடிக்டே ஆகிட்டாங்க. இப்போ நான் பண்ணதுக்கு நான் ரொம்ப கம்மி பண்ணுவேன், பண்ணிட்டு விட்டுற அப்படி இருக்கேன். ஆனால் கரெக்ட் அந்த பாயிண்ட். இந்த அடிக்ஷனுக்கும் இன்னொன்று இருக்குது. அவங்க 200 பண்ணியிருக்காங்க, நான் வெறும் 100 தான் பண்ணியிருக்கேன், அதனால நான் அடிக்ட் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம். ஸோ நீங்கள் கம்பேர் பண்ணுறது எப்படின்னா உங்களோட அதிகமாக இருக்கிற ஒரு கம்பேரிசனை போட்டு ஐ எம் பெட்டர் தென் தெம் அப்படின்னு தான். அதை விட கொஞ்சம் அடிக்ட். ஆமாம், நான் கொஞ்சம் கம்மி அப்படின்றது ஒன்று. சுபத்ரா, நீங்கள் சொல்லுங்கள், இவங்க பின்னால் இருக்க அந்த மன
மனநிலை அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பிளாட்ஃபார்மை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு. ஆமா, டிக்டாக் அடிக்ட் ஆகுது. எதனால ஆகுதுன்னா நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் பண்றாங்க. ஏன் பண்றாங்க? காரணம் இருக்கு. அதாவது நம்ம ஃபேமிலிக்குள்ள நம்மளால சொல்ல முடியாத சில விஷயங்களை ஓகே எதிரையாவது ஒரு விஷயத்துல வெடிச்சிடணும் அப்படிங்கும்போது அது மற்றவங்க கிட்ட சொன்னா அது வேற மாதிரி ரீச் ஆயிடுது, வேற மாதிரி போயிடுது அது. ஸோ என்னுடைய எமோஷனலை கொட்டி தீர்க்கறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மா இன்னைக்கு ஹவுஸ் ஒய்ஃப் வச்சுட்டு இருக்காங்க. உங்களை அறியாம இந்த டிக்டாக் பண்ணும்போது நீங்க எங்க எல்லை மீறுறீங்க? ஆக்சுவலி லைக் நான் ஸ்க்ரோல் டவுன் பண்ணும்போது பார்ப்பேன், கேர்ள்ஸோட வைக்கிற ஆங்கிள்ஸ்னால அவங்க கிளாமரா தெரியும். they keep the angle very badly. Okay. Who keeps the angle? ஏன் அப்படி வைக்க அது ஏன் அப்படி வைக்க? லைக் அவங்களை எக்ஸ்ப்ளோஸ் பண்ணணுங்கிறதுக்காக வைக்கிறாங்க சில பேர். சார் அவங்க சொன்னாங்களே அந்த சாரி எக்ஸ்ப்ளோசினோ அவங்களோட ஆங்கிள்ஸ் இல்லை, அது என்ன பொறுத்த வரைக்கும் பர்பஸ்லி பண்ணுறது தான். இப்போ டிக்டாக் பண்ணும்போது நிறைய சாங் பண்ணுறீங்க, ஆனால் இந்த ரொமான்டிக் அந்த மாதிரியான சாங்கோ இல்லை ஒரு ரொமான்டிக் டைலாக்ஸ் அது அதிகமாக வருது. ஸோ அதை பண்ணும்போது அதில் ஒரு ஊவிங் ஃபேக்ட் ஒன்று இருக்குல்ல? in order to get நிறைய லைக்ஸ், நிறைய ஃபாலோவர்ஸ், பிகாஸ் அந்த மாதிரி பண்ணால் அவங்களுக்கு ஈவென்ச்சுவலி அவங்க வீடியோஸ் நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ இப்போ நான் அந்த டைலாக் பண்ணும்போது அந்த டைலாக் வந்து அந்த பொண்ணை ரொம்ப அழகாக டெபிக்ட் பண்ணுறதுன்னு நான் நினைக்கிறேன். தட்ஸ் வை கேர்ள்ஸ் சூஸ் அந்த மாதிரி வீடியோஸ் செய்யும்போது அதை வீடியோவை பார்க்கும்போது வீட்டில் ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா? என்னோட அப்பாவுக்கு வந்துட்டு அவ்வளோ பிடிக்காது. ஸோ அவர் வந்துட்டு சொல்வார், பாரு இந்த மாதிரி ஏன் ரொமான்டிக் டைலாக் வேறு டைலாக் எல்லாம் இருக்குது, நீ காமெடி டைலாக் அப்படியெல்லாம் பண்ணலாம். ஆனால் ஆஸ் ஷீ செட் வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு ரொமான்டிக் டைலாக் ஏதாவது பண்ணால் அது இட்ஸ் மோர் நைசர். அவங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, அது பார்க்கவே மாட்டாங்க. ஆக்சுவலி பார்க்கவே மாட்டாங்க. பட் 90% ஆஃப் த பேரண்ட்ஸ் டசன்ட் லைக். ஏன் பிடிக்க மாட்டேங்க? பிகாஸ் மீடியா இஸ் நாட் குட்னு அவங்க கேட்டு பழகிறதுனால நம்ம பசங்க அப்படி போயிடக்கூடாதுன்றதுனால, கேள்விப்பட்டதுனால, சொசைட்டி பேசுறதுனால அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அவ்வளோதான். இது அம்மா அப்பா கிட்ட காமிக்கிறது கிடையாது. ஏன் கிடையாதுன்னா சோலோவா பண்ணும்போது தெரியாது. இப்போ டூயட்னு ஒன்று இருக்கு, அதில் ஆப்ஷன். அதுல என்ன குடும்பம் நடத்த முடியுமோ அத்தனையும் அதுல நடத்திடுறாங்க. இதுதான் காரணம். இங்கதான் விரசம் ஆகுது. இப்போ இவங்கெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஆஸ் அ தேர்ட் பர்சன் ஐ என்ஜாய்ட் இட். பட் இதே என் பொண்ணு இங்கே வந்து ஆடி இருந்தால் நான் வந்து நிச்சயமாக அதை என்கரேஜே பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா ஐ ஃபீல் இட் இஸ் she is putting herself in trouble. எங்க அப்பா வந்திருக்காரு, இல்ல நான் அப்ரிஷியேட் பண்ண மாட்டேன். தட்ஸ் ராங். அது ஏன் மத்த பொண்ணா இருந்தா பரவாயில்ல. இப்போ இவங்க சொல்றாங்களே என் பேரண்ட் வந்திருக்காங்கன்னு, அவங்களோட பேரண்ட் கிட்ட கேட்டு பாருங்க. அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கலன்னா இவங்க ரொம்ப அடமெண்டா அவங்களை அக்செப்ட் பண்ண வச்சிருப்பாங்க. இந்த ஹீரோயின் எல்லாம் வந்து படத்துல நடிக்கும் போதெல்லாம் ஆஹா, ஆனா நாங்க நடிக்கும் போது ஓஹோ என்னங்க அது. ஒரு நயா பைசா இல்லாம I am getting entertained freely. Okay, so why will I say no? So this is how all men are doing it, and if they find a loophole they are misusing it. இப்போ வந்துட்டு ஆடுனா அப்புறம் டிக்டாக் பண்ணா we are being more vulnerable for all these kind of things. அதுதான் சொல்ல வரீங்கல்ல. ஸோ அந்த விஷயத்தை பார்த்தா நம்ம மூவிஸே பார்க்க கூடாது. why we are seeing நீங்க வந்துட்டு செல்ஃபிஷா இருக்கீங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏன்னா உன்னோட பசங்க என் பொண்ணோட சேஃப்டிக்காக நான் செல்ஃபிஷா இருந்துதான் ஆகணும். தெரியாமல் இத்தனை வீடியோ ஹிட் ஆனதுன்னு சொல்றீங்க, இதெல்லாம் நீங்க எதிர்பார்க்காத வீடியோ ஹிட் ஆகுது. ஒரு வீடியோ ஹிட் ஆகிறதுக்கு நீங்க என்னெல்லாம் செய்யறீங்க? நான் எங்க ஊர் ஸ்லாங்ல நிறைய வீடியோஸ் போடுவேன். உங்க ஊர் இது? கன்னியாகுமரி. சரி. அங்க வந்து எனக்கு தெரியாம வைரலான ஒரு வீடியோ என்னன்னா சக்கப்பழ வீடியோ ஒன்று, இன்னொன்று புருக்கு சக்க வீடியோ. என்ன பண்ணீங்க? சும்மா தான் வேலிக்கரையில் நின்றுச்சு, ஹாய் ஹலோ வணக்கம், நாங்கள் இப்போ பார்க்க போகிறது என்னன்னா எங்கள் ஊரில் புருக்கு சக்க, இதை வந்து நீங்கள் பைனாப்பிள்னு சொல்லுவீங்க, ஆனால் நாங்கள் எங்கள் ஊரில் வந்து புருக்கு சக்கன்னு சொல்லுவோம், வேலி ஓரத்தில் நிற்கும் அப்படின்னு. இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது எனக்கு என்னன்னே தெரில, திடீர்னு நான் டிக்டாக் திறந்து பார்க்குறேன், அது 5 மில்லியன் வியூஸில் இருக்குது வித்தின் 2 நாளில். என்னாலே நம்ப முடியல, அப்படி ஒரு வைரல் ஆச்சு. அதுக்கப்புறம் எங்களோட ஸ்லாங் தெரிய வந்துச்சு. அப்புறம் இப்போ நான் நிறைய வீடியோஸ் போட்டுட்டே இருக்கேன். இப்போ என்ன பண்ணுறீங்க, என்ன வீடியோ போடுறீங்க? இப்போ நீங்கள் சப்ஜெக்ட் வீடியோ போடுவேன். இவங்கெல்லாம் ஒரு ஆளாவது சப்ஜெக்ட் வீடியோ பார்த்தாங்களான்னு கேளுங்க, ஏன்னா இவங்களாம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது தேவை கிடையாது. அவங்க எத்தனை கல்யாணம் பண்ணுறாங்க, இவன் எந்த இதை போய் பார்க்க போகிறான், அதுதான் அவங்களோட வேலை. அவர் டான்ஸரை நான் பார்த்துருக்கேன், நானும் டான்ஸர் தான். ஸோ அவர் ஆடுற டான்ஸ் வந்து அவர் சப்ஜெக்டாக போட மாட்டேங்கிறார். என்னமோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் சார், அப்படி முடிஞ்சது. அவர் டான்ஸர்னு சொன்னார்ல, எனக்கு ஈக்குவலாக கிளாசிக்கல் ஆட சொல்லுங்க பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் என் ஸ்டைலில் ஆடணும், நான் ஒரே ஸ்டெப் தான் போடுவேன். நான் உங்களை சொல்லலையே கிளாசிக்கல். நீங்கள் சாரி ஒரு வழியை கேட்குறாரு சொன்னீங்க. அவர் சொல்கிறாரு லாஜிக் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் ஒரு பொழுதும் உங்களை கமெண்ட் அடிக்கவே இல்லை. அவர் சப்ஜெக்டே பார்க்கலன்னு சொல்கிறாருங்க சார், அதுக்கு தான் நான் பேசினேன் சார்.
நீங்கள் தான் சொல்கிறீங்க அவர் டான்ஸே ஆட தெரியாது, அவர் ரொம்ப மோசமாக ஆடுறாருன்னு சொல்கிறீங்க. இப்போ சொன்னீங்களே நீங்கள். சார் அவர் ஆடுறத என் சப்ஜெக்ட் யாராவது பார்க்குறாங்களான்னு அப்படி ஒரு கொஸ்டின் மார்க் பண்ணுறாரு இல்லைங்க சார். இவரும் டான்ஸர் தான், நான் டான்ஸர் தான். அவர் எதை சொல்கிறாரு புரியுதா உங்களுக்கு? எது சப்ஜெக்ட்னா என்ன? அந்த டான்ஸில் என்னங்க சார் சப்ஜெக்ட் இருக்குது? அவர் சொல்கிறது பயாலஜியை சொல்கிறாருங்க. பாத்தீங்களா, அது கூட உங்களுக்கு தெரியல. நீங்கள் என்னன்னா எல்லாருமே அவசரமாக அவர்களை குற்றம் சாட்டுற துணியிலேயே இருக்கீங்க. எஸ், ஏன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் எங்களை குற்றம் சாட்டி இருக்காங்க. உங்களை எங்க குற்றம் சாட்ட போறாங்க? நான் சொல்றேன், நீங்க உங்களுடைய ஆதங்கம் எல்லாமே சரிதான். காரணம் நீங்க நினைக்கிறது என்னன்னா, இங்க ஒரு பொறுப்பு இருக்கு. இந்த பொறுப்பு இருக்கும்போது அதை ப்ராப்பரா வேலிடா பயன்படுத்தலாமே. அதை ஏன் இந்த மாதிரி கோமாளித்தனங்களுக்கு பயன்படுத்துறீங்கிறதா உங்களுக்கு இருக்கிற திரும்ப திரும்ப கேள்வி. அந்த பதட்டத்தில் அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை நீங்கள் கவனிக்கவே மாட்டேங்கிறீங்க. இப்போ முதல்ல இப்போ கூப்பிட்டுட்டீங்க, அவர் டான்ஸ் ஆட வரேன்டார், வாங்க நீங்கள் அந்த டான்ஸ் ஆடி பார்த்துருவோம் முதல்ல. மின்சார பூவே பெண் பூவே மெய் தீண்ட வேண்டும் என்னோடு வாராய் என்ன. ஓகே வாங்க, அதே பாட்டு ரிப்பீட் பண்ணுங்கப்பா. இப்போ என்னன்னா பிரதர், நீங்கள் ப்ரொஃபஷனல் டான்ஸரா பிரதர்? ஓகே ஓகே, நல்லா பண்ணியிருக்கீங்க. ஆனால் என்னன்னா, நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு ஸ்கில்ஸ் இருக்கு இல்லையா? நீங்கள் உங்கள் ஸ்கில்ஸ் அளவுக்கு அவர் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. பயாலஜி டீச்சர்ட்ட அவரு சேலஞ்ச் கொடுத்தாரு, நான் என்னோட சேலஞ்சை முடிச்சிட்டேன். ஐயோ, நான் அதை சொல்ல. ஓகே, இல்ல சேலஞ்சை விடுங்க பிரதர். இது இல்லப்பா, இது முடிஞ்சிருச்சுப்பா சார். முடிஞ்சிருச்சுங்க சார். அவர் வந்து ஸ்கில் கம்பேர் பண்றாரு. இப்ப பாத்தீங்களா, அவங்க ஸ்கில் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல பிரதர், இருங்கப்பா, ஏதோ சொர்ண முயி மஞ்சு பார்க்கவே ஆடின மாதிரி இவ்வளவு பேசக்கூடாது. 2 பேர் ஆடினது கிளாசிக்கல் இல்ல. 2 பேர் அதை போல ஒன்று ஆட்டீங்க. நீங்க ஏதோ ரொம்ப ரொம்ப சின்சியரா, நீ உங்க குரு யாரு, எங்க குரு யாரு, நான் எத்தனை வருஷமா ஆடுறேன் தெரியுமா, நான் அடவு பிடிச்சேன்னா ஆரம்பிக்க கூடாது. நீங்க அதை பேஷனா, அது வேலையா, டான்ஸை முறைப்படி படித்தவங்க. அவர் பயாலஜி டீச்சர், முறைப்படி படிக்காதவர் முயற்சி பண்ணது என்பது பாராட்டுக்குரியது இல்லையான்னு சொல்ல வர்றாரு, அவ்வளவுதான். இவர்கள் வீடியோவை பார்க்க வைக்கிறதுக்காக என்னவாக மிஸ்லீடிங் டேக்லைன்லாம் போடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? தமிழுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு யார் போடுறா? நம்ம தமிழுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அந்த கல்யாண வீடியோவில் தமிழுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கான்செப்டாக அதை வச்சோம். மற்றது மாதிரி ஏமாத்திலாம் மேக்ஸிமம் இருக்காது. யாரும் நான் எனக்கு தெரியல ஏமாத்துறது இல்லை, அது வந்து ஒரு தொழில் டெக்னிக் இல்லை. என்னன்னா நம்ம எதுக்கு வீடியோ போடுறோம், எப்படியா பார்க்க வைக்கிறதுக்கு தான். அது சம்டைம் இருக்கும் சார். ஆனால் மேட்ரு அது கண்டென்ட்டுக்குள்ள என்ன இருக்கோ. நீங்கள் வந்து அவருக்கு சொன்னது அது நான் பண்ணலை, ஆனால் சம்டைம்ஸ் பண்ணியிருப்பேங்கிறீங்களே, வேற எந்த டைம் பண்ணியிருக்கீங்க? அதை ஓடுகிறார் அப்படின்னா ஓடி போய் நின்றுப்போம். அந்த மாதிரி எதனா மேட்சிங்காக தான் வச்சிருப்போம், மேட்ச் எல்லாம் வச்சிருக்க மாட்டோம். காத்துக்கருப்பு கலை ட்ரெண்ட் ஆகிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னார். அது ஆக்சுவலி உங்களுக்கு நெகட்டிவ் ஷேடில் தான் பண்ணுமா? எனக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு. நான் 2 வயசுலேருந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். நான் 2 வயசாக இருக்கும் போது அந்த பொண்ணுக்கு 1 வயசு. அப்பையிலேருந்து சின்ன வயசுலேருந்து நான் காதலிச்சேன். அந்த பொண்ணு என் ஃப்ரெண்டை காதலிச்சது. எனக்கு ஒரு கல்யாணம் ஆச்சுன்னா நான் திரும்பி போயிடுவேன்ப்பா. நான் யூடியூப்பை விட்டு நல்ல வீடியோவாக போடுவேன், இல்லைன்னா யூடியூப்பை விட்டே போகிறேன். உங்களை சரி, இத்தனை பேர் இருக்கீங்கல்ல, இத்தனை லேடிஸ் கல்யாணம் ஆகணுங்க இருக்காங்க, ஆகாதவங்க இருக்காங்க. யாராவது ஒருத்தவங்களை என்ன கல்யாணம் பண்ணிக்குவாங்க? நான் யூடியூப்பை விட்டு போயிடுறேன். இது வந்து ஒரு சார் அவங்களோட பிரச்சனை. அவங்க எப்படி இருக்காங்கன்றதே அவங்களுக்கு தெரிய மாட்டுது. இப்போ உங்களால இங்க இருக்கவங்க யாராவது தாலி கட்டிக்க முடியுமா? நான் திருந்திடுறேன், யூடியூப் விட்டு போறேன். பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு சொல்லுங்க. இது ஒரு ஷோ. இது அப்ப எனக்கு எப்ப கல்யாணம் ஆகுது? நான் கருப்பா இருக்கேன் சார். என்ன வந்து செலிபிரிட்டி ஆகணும் 4 பொண்ணுங்க பேசுறாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க. சார் நீங்க செலிபிரிட்டி ஆகிறது தப்பே கிடையாது. அதை நீங்க ஏன் நெகட்டிவ் ஷேட்ல ஆகணும்னு நினைக்கிறீங்க? பாசிட்டிவா பண்ணுங்க. நான் ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் யாரா இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு தேவை கல்யாணம். கேங்ஸ்டர்னா டிசிப்ளின் வேணும். அவன் பயந்து மைக்க பக்கத்துல கொடுத்துட்டான்ப்பா. என்னப்பா பொம்பளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா சரிதான், ஆம்பளைக்கு குறி வைக்கிறானே, டக்குனு மைக்க கொடுத்துட்டு திரும்பிட்டான் அந்த பக்கம். ஆம்பளையும் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்றாரு. இவரெல்லாம் எந்த ரேஞ்சில் நம்ம வச்சுக்கலாம்? சார் நான் சின்ன வயசுலேருந்தே கல்யாணம் பண்ணுங்கிற ஆசை எனக்கு இருந்துச்சு. இல்லப்பா, எனக்கு ஒரே நிமிஷம், எனக்கு ஒன்று புரிய வேண்டியது இருக்கு. எப்போவுமே இப்படி வந்து நீங்க வந்து இடுப்புல தாலியோட இருப்பீங்களா? இருப்பேன் சார். என் தம்பி வந்து சார், என் கூட போடுற தம்பி ஃபெயில் ஆகி படித்தான். ஃபெயில் ஆகி படிக்கும் போது அவன் ஃபெயில் ஆகும் போது அவனுக்கு படிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு வெறி இருந்துச்சு. அந்த மாதிரி நான் லவ் ஃபெயிலியர் ஆகணும் போது எனக்கு கல்யாணம் பண்ணுங்கிற வெறி எனக்கு இருக்குல்ல. உனக்கு மட்டும் இல்லடா, உன் மூஞ்ச பார்த்து சொல்றேன், உன் ஏரியால இருக்க எவனுக்குமே கல்யாணம் நடக்காது. என்னோட வெறி வந்து கல்யாணம் ஆகிற வெறி வந்து நின்றுச்சுன்னா நான் வந்து யூடியூப் விட்டு போயிடுவேன் சார். சக்தியை கல்யாணம் பண்ணிக்கங்க. நான் சும்மா காமெடி தான் சொன்னேன். ஆம்பளையும் கல்யாணம். இப்போ நான் அவங்க கழுத்து தாலி கட்டுறேன், எனக்கு கல்யாணம் ஆகல. உண்மையா ஏதாவது ஒரு பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க சார். நான் யூடியூப் அதுக்காக இருக்கும். நீ எங்க வந்தால விட்டு என்ன குறி வைக்கிறீ? என்ன அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்க கூடாதா? நீங்க படிச்ச படிப்புக்கு எத்தனையோ நீங்க தொழில்களை தேர்ந்தெடுத்திருக்கலாம், எத்தனையோ துறையை தேர்ந்தெடுத்துக்கலாம். ஆனா ஏன் ஒரு சோஷியல் மீடியாவை நீங்க தேர்ந்தெடுத்து இந்த மீடியத்துக்குள்ள நீங்க வரணும்னு ஆசைப்பட்டீங்க?
என்னோட அடையாளத்தை நானே உருவாக்கிக்கணும்னு நினச்சேன். அதனால நான் சோஷியல் மீடியா ஆரம்பித்தேன். ஓகே, இந்த பையன் நல்லா பாடுறான் அப்படின்னு சொல்லி ஒரு மியூசிக் டைரக்டரே டேரெக்டாக வந்து என்னை வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படின்றதே நான் விரும்புகிறேன் சார். எனக்கு சிங்கர் ஆகுறவங்களுக்காக நான் வந்துட்டு லைக் சோஷியல் மீடியாஸில் என்னோட டேலண்ட்டை வந்து நான் எக்ஸ்போஸ் பண்ணி நான் வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். இப்போது நம்ம சோஷியல் மீடியாவில் இல்லாத சிங்கராக இருந்திருந்தா நமக்கு எங்கே இருந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸோ இப்போ எனக்கு ஷோஸோ ஈவெண்ட்ஸோ கிடைச்சா நமக்கு கிடைக்காது. பட் நான் பாடுறேங்கிறனால லைக் மக்கள் பார்த்துட்டு நான் உங்களை வந்து லைக் ஷோஸு கூப்பிடுறேன். எனக்கு ரெகுலராக லைக் வீக்லி ஷோஸ் வருது. ஸோ அதனால வீட்டில் லைட்டாக கொஞ்சம் நம்பிக்கை வந்து ஓகே லைக் சிங்கிங்னால இவங்க ஏதோ பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். ஓகே, எங்க பாடுங்களேன், ஒரு 2 வரி கேட்போம். நீங்களும் பாடுவீங்கல்ல? ஆமாம் சார். ஆ. எப்போதும் போல உன்னோட வேலை ஆரம்பமாச்சதுன்னு நானும் நினைச்சேன். உள்காயத்தை பாக்குறப்போ என்ன நினைச்ச? நீ நகம் வெட்ட வேணும் என்ன சொல்ல நினைச்சேன். நான் உன்னோடு ஒன்னாகும் நேரத்தில் உன் பூந்தேகம் தாங்கும்னு நினைச்சையா? குற்றால சரலாத கண்ணோரம் ஊறி வர ஒன்னு நினைச்சேன். நான் ஒன்ன நினைச்சேன். இந்த பூர்வ ஜென்ம புண்ணியமோ ஒன்ன அடைஞ்ச. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஏன் இந்த ப்ரொஃபஷனை நீங்க தேர்ந்தெடுத்தீங்க? இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும் இன்ஜினியரிங் படிக்கிற எல்லாருக்குமே வேலை கிடைக்கிறது இல்லை அப்படின்ட்டு. ஸோ நான் என்னோட டிகிரி மேலே கம்ப்ளீட்லி டிபெண்ட்டாக இல்லாமல் எனக்கு பேச்சு திறமை இருக்குது. நான் வந்து அது மூலியமாக கான்டென்ட் கிரியேட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியுது. ஸோ நான் இதை ஒரு டூலாக யூஸ் பண்ணுறேன். எனக்கு ஒரு நல்ல ஃபோன் இருக்குது, இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குது. நான் இதுலேருந்து ஒரு ஏர்னிங்ஸ் எனக்காகவோ என் ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணுறதுக்காகவோ நான் இது ஒரு மீடியமாக யூஸ் பண்ணிக்கிறேன். படித்த படிப்பை விட்டுட்டு ஏன் ஒரு யூடியூபராகவும் ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராகவும் மாறினதுக்கு என்ன காரணம்? நான் பிஏ இங்கிலீஷ் முடிச்சிருக்கேன் BA சார். இங்கிலீஷ் படிச்சிருக்கீங்க. நான் டிகிரி கம்ப்ளீட் பண்ணும்போதே எனக்கு ஃபர்ஸ்ட் இயரில் வந்துட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் சான்ஸ் வந்துச்சு. அதுக்கு எங்கள் அம்மா விடலை. நான் அப்போ போக முடியாததை வீட்டில் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் நான் ஆக்ட் பண்ணி போடுறதே எல்லாம் பார்த்துட்டு ஓகே இவளுக்கு இதில் ஏதோ பிடிச்சிருக்கு போல இருக்கு, ஏதோ இருக்கு போல இருக்கு, போய் ட்ரை பண்ணட்டும். ஃபஸ்ட்டு சினிமானாவே விட மாட்டாங்க. யாரை கேட்ப, எங்கே ஆடிஷன் போவ, எங்கே கேஸ்டிங் கால் கூப்பிடுவாங்க, யார் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நம்ம ஃபேம் தெரிஞ்சா சினிமாவில் வாய்ப்பு கிடைக்குதுங்கிறத நம்ப வைக்கிறதுக்கு எனக்கு இந்த சோஷியல் மீடியா ஹெல்ப் பண்ணுச்சு சார். ஆக்சுவலாக நான் சோஷியல் மீடியாவுக்குள்ளே நானாக வரல சார், நான் தள்ளப்பட்டேன். நான் காஸ்மெட்டாலஜி ஸ்டூடெண்ட் சார். என்னோட காஸ்மெட்டாலஜி ஒர்க் ரிலேட்டடாக வந்துட்டு பார்லரில் நான் ட்ரைனிங்கும் கொடுத்துட்ருக்கேன், டீச்சிங் எடுத்துகிட்ருக்கேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. இதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஒரு சோஷியல் மீடியா பார்ட்னரை தேடி நான் போயிருந்தேன். அவங்கக்கிட்ட ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து எனக்கு ப்ரமோஷனுக்காக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதில்ல. உனக்கு ப்ரமோட் ஆயிருச்சு, உனக்கு வந்துட்டு ஒரு 115K ஃபாலோவர்ஸ் வந்துட்டு உன்னோட வியூஸை பார்த்துட்டாங்க அப்படின்னு. நானும் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுவாங்கன்னு உட்காந்துட்டே இருக்கேன். ஒரு ஸ்டூடெண்ட் கூட என்கொயரி வரல. பட் அவர்கிட்ட போயிட்டு நான் திருப்பி கேட்குறேன், இது மாதிரி எனக்கு ஒரு என்கொயரி கூட வரவே இல்லை, என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த இன்ஃப்ளூயன்சர் வந்து உங்களால் என்ன பண்ண முடியுமோ நீங்கள் பண்ணிக்கோங்க, நான் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர், நான் அதுவும் இல்லாமல் லீடு பொசிஷனில் இருக்கிறவன், நான் நினச்சா என்ன வேணால் பண்ணிக்க முடியும் அப்படின்ற அந்த ஒரு கட்டம். நான் தனியாக இண்டிவிஜுவலாக ஒரு பேஜ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன ஆரம்பிச்சு இன்றைக்கி அந்த பேஜில் வந்துட்டு ஒரு நல்ல ஃபாலோவர்ஸ் வச்சுட்ருக்கேன். ஸோ இந்த ரேஞ்சை வந்துட்டு என்னை டிஃபெண்ட் பண்ணி தள்ளி விட்டது இன்னொரு சோஷியல் மீடியா பார்ட்னர். சொல்லுங்கள். நான் படித்தது பிசியோதெரப்பி மருத்துவர்னா எனக்கு ப்ரொஃபஷ்னலாகவே யூஸ் ஆகுதுண்ணா. நான் அது சேனலாக ரன் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. என்னோட ட்ரீட்மெண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன், என்னோட ப்ரொஃபஷனல் சம்மந்தப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் என்னோட ஆக்டிங் ஸ்கில்ஸையுமே காட்ட ஆரம்பித்தேன். நான் ஸ்கூலில் வந்து பெரிய ஆக்டர்னா, ட்ராமா காம்படிஷன்லேருந்து மோன் ஆக்டிங்கில் இருந்து என்னோட டேலண்ட்டை காமிச்சு காலேஜ்லேயும் பயங்கரமாக. இல்லை, உங்களுக்கு ஃபிசியோதெரபி மருத்துவராக அப்போ டேலண்ட்டாக இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஆனால் அதுலேயும் டாப்புண்ணா. இல்லை, அதுதான் கேட்குறேன். நீங்கள் அதில் டாப்பாக இருந்துட்டு இதை பண்ணுறதுக்கு நோக்கம்ங்கிறது என்ன இருக்குது? ஸ்கூலு காலேஜ்லேயே ஸ்டேஜ் ஏறினா ஸ்டேஜே அலறும்ண்ணா, வந்துட்டாரு திவாகரன்ட்டு. ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸ் முடக்கப்பட்டுச்சு. அப்போ இனிஷியலாக ஃபிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்டுக்காக மட்டும் தான் நம்ம போட ஆரம்பித்தோம். அப்படியே சைடு கேப்லனா ஆக்டிங் வீடியோ, ரீல்ஸு அப்படியே என்ஜாய் பண்ண ஆரம்பித்தோம்னா. நடிப்பு அரக்கன். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க கொண்டு சொல்கிறாங்கன்னா, எனக்குன்னு தனியாக பிஜிஎம்ஐ ரெடி பண்ணிட்டாங்கண்ணா. வாட்டர்மெலன் ஸ்டார், வாட்டர்ன்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு தேவை ப்ரொஃபஷனல் டெவலப் பண்ணோம், 4 பேஷண்ட்ஸை கேட்ச் பண்ணணும் தான் நினச்சேன். ஊட ஆக்டிங் வீடியோஸ் பண்ணேன். அது கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 சினிமா நடிக்க வச்சிருக்கு, நிறைய சேனல் போக வச்சிருக்கு. இது நல்ல, அதாவது இந்த சோசியல் மீடியா பவரை ஒரு நேர்மையான முறையில், ஹானஸ்டான முறையில் யூஸ் பண்ணி இது மக்களுக்கு நல்ல விதமாக தானே நான் இருக்கு. 2 விஷயத்தை எல்லாருமே சாதாரணமாக பண்ணலாம். ஸ்கூலில் இருக்கிற குழந்தை நாளைக்கு நான் லீவ் போட போகிறேன்னு சொன்னால் வயிற்று வலின்னு அவரை விட அழகாக நடிக்கும். என்னாலே நடிக்க முடியும். ஆனால் அந்த மீட்டரில் நடிக்க முடியுமா? எது நடிக்கணும் எது நடிக்கக்கூடாதுன்னு சொல்ல தெரியுமானா என்னால் தெரியும். ஏன்னா நானும் நிறைய ஆடிஷன் போயிட்டேன், நிறைய விஷயங்களை பண்ணுறேன். ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு ஆக்டிங் வருமானா அவர் அளவுக்கு தைரியமாக என்னால் சொல்ல முடியாது. அவருக்கு பின்னாடி உக்காந்துட்டு இருக்கிற ஒரு க்ரீன் டிஷர்ட் அந்த பையன் இருக்காரு,
என்னோட ஃப்ரெண்டு வந்து இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து உக்காந்தார். அவர் சும்மா கூட வந்தார். அவர் என்ன பண்ணார்னா, ப்ரோ எனக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருந்தால் கொடுங்கன்னு. ஆனால் திவாகர் வந்து 5 படம் நடிச்சிட்டுன்னு சொல்கிறாரு. அவர் நடித்தது அந்த பையனோட வாய்ப்பு தான். ஏன்னா அவன் அந்த கோமாளித்தனத்தை பண்ணலை. இப்படி பண்ணுறவங்கள தான் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸாக சொல்லி முன்னாடி நிறுத்துறாங்களே தவிர மற்ற யாரையும் நிறுத்தல. இந்த பக்கம் இருக்கவங்கலாம் நாங்கள் டாக்டர், இன்ஜினியராகவும் ஃபிசியோதெரபிஸ்டாகவும் வெவ்வேறு படிப்புகளை படிச்சிருந்தா கூட சமூக வலைத்தளங்கள் மூலியமாக ஒரு இன்ஃப்ளூயன்சராக எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வந்து மாற்றிக்கிட்டதுக்கு அப்புறமா எங்களுடைய கோலை நாங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு இது எங்களுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்கல்ல, இந்த சோஷியல் மீடியா பிரபலங்கள் மூலியமாக இந்த சமூகத்துக்கு சீர்கேடாக நடக்குது, இவங்கெல்லாம் ஆபத்தானவர்கள் அப்படிங்கிற ஒரு கூக்குரல் இருக்குல்ல, எதனால நீங்கள் அப்படி சொல்கிறீங்க சொல்லுங்களேன். சகோதரர் திவாகர் வந்து நான் வந்து டாக்டர் படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் அவர் வந்து பப்ளிக் பிளேஸில் குளிக்கிற ஒரு வீடியோ பதிவு செய்கிறார். இதை பார்க்குறவங்க என்னன்னா, ஒரு டாக்டராக இருக்கிற கூட நம்ம வந்து ரோட்ல இருந்து குளிக்கலாமா அப்படின்ட்டு அவரை பின்தொடர கல்லூரி மாணவர்கள் நாம வந்து படிக்க தேவையில்ல, படிக்காம இந்த மாதிரி வீடியோ போடலாம், கண்டென்ட் போடலாம், நமக்கு கிடைக்க வேண்டிய கல்விக்கு வந்து யாரோ போராடி இருக்காங்க. அவங்களுடைய தியாகங்களை நீங்க கொச்சப்படுத்துற மாதிரி தான் நீங்க பயன்படுத்துறீங்க. முக்கியமா இவங்களை வந்து நாங்க போட்டு அடிக்கிறதுக்கான காரணம் அவங்க ஃபேமஸ் ஆகுறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலி கோமாளியா அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க அதை உங்களுக்கு புரிஞ்சுதான் பேசுறீங்களானே தெரியல. நான் முக்கியமா சொல்றது அந்த தர்பூசணி நட்சத்திரம் அவரை தான் சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க படிச்சிருக்கீங்க, நீங்க சொன்னீங்க உங்க ப்ரொஃபஷனை வந்து நான் எடுத்துட்டு போறதுக்காக சோஷியல் மீடியால பண்றேன்னு சொல்லி. நீங்க நீங்க அப்படி போட்டு நான் எதுவும் பார்க்கல. ஒரு தர்பூசணியை சாப்பிடுறீங்க, அதை வச்சு ஒரு ஸ்டார்னு பட்டம் கொடுக்குறாங்கன்றீங்க. பட்டத்துக்கான அர்த்தமே இந்த இடத்துல சொல்லக்கூடாது. நான் அது எனக்கு சத்தியமா அது பிடிக்கவே இல்லை. நீங்க எப்படி வந்து உங்களை கோமாளியா ட்ரீட் பண்றாங்க, அது உங்களுக்கு அவேரா இருக்கீங்களா, அதை நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். புரிஞ்சு பேசுறீங்களா புரியாம பேசுறீங்களான்னு எனக்கு தெரியல. நானும் உங்ககிட்ட கேட்கிறேன். நம்ம வந்து நடிப்பு திறமையால எல்லாரையும் மகிழ்விக்கிறோம், நம்மளுக்கு நல்ல பேர் தான் இருக்கு, மக்கள் தலையில தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சின்ன சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு நம்மளை பார்த்து சந்தோஷம் பண்ணு போட்டோ எடுக்க வர்றாங்க. அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கள்ளங்கப்பட இல்லாத ஒரு மக்கள். சோ அங்க வந்து கோமாளின்றது கிடையாது. பெரிய பெரிய காலேஜ் ஸ்கூலுக்குலாம் சீஃப் கெஸ்டா கூப்பிடுறாங்க. ஸ்கூல்ல படிக்கிறவங்களோ காலேஜ்ல படிக்கிறவங்களோ அவங்க வந்து நம்மளை தலை தூக்கி வச்சு கொண்டாடுறத இதை வந்து என்னன்னா கொச்சைப்படுத்துற மாதிரி இருக்கு. நீங்க ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கீங்க, மக்கள் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கன்றீங்கல்ல, ஆமா. அது ட்ரோல்னா இட் இஸ் நாட் ஃபேமஸ். அதாவது ட்ரோலுக்கும் வளர்ச்சிக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியல பாட்டு. அதாவது வளர்ச்சியோட சேர்ந்து ட்ரோலும் வரதா செய்யும். ஓகேங்களா? என்ன சினிமா ஃபீல்ட் உங்களை ட்ரோல் மட்டும் தானா பண்ணிட்டு இருக்காங்க? அப்படி கிடையாது. அடுத்தடுத்து வளர்ந்து நம்ம நிறைய சாதனைகள் பண்ணிட்டோம். 5 படங்கள் பண்ணிட்டோம். நான் லாஸ்ட் ஸ்டூடெண்ட், என் பேர் சாரதி, 4th இயர் படிக்கிறேன். என்னோட ப்ரொஃபஷன்லேயே நான் சொல்கிறேன், 1 மினிட்ல ஒரு பெரிய குவரிக்கு ஒரே 1 நிமிஷத்துல லீகல் சொல்யூஷன் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா சொல்றேன் முடியாது. அசால்ட்டா இன்னைக்கு ஒரு இன்ஸ்டா, யூடியூப் எல்லாத்துலயும் ஒரு ஃபேமா இருக்கக்கூடிய ஒரு அட்வொகேட் அவங்க வந்துட்டு உங்களுக்கு கடன் தொல்லையா, நீங்க அப்போ வந்து ஒரு இன்சால்வன்சி ஃபைல் பண்ணுங்க, உங்களோட கடன் தொல்லையை முடிஞ்சிரும்னு சொல்றாங்க. ஆனா அந்த இன்சால்வன்சியை ஃபைல் பண்ணா, அந்த சூட் ஃபைல் பண்ணா எனக்கு என்ன பிரச்சனை வரும், என்னால பேங்க்ல முதல்ல அக்கௌண்ட் யூஸ் பண்ண முடியுமா, என்னோட சிபில் ஸ்கோர் என்ன நிலைமைக்கு போகும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றது இல்ல. நீங்க பிரபலம் ஆகுறீங்க, உங்களை நம்புறோம், நீங்க நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கீங்க. ஆனா என்ன அட்வைஸ் பண்றாங்க, டிஸ்அட்வான்டேஜ் என்ன வரும்ன்றதை நீங்க சொல்றது இல்ல. ரயிலு கீழே தண்டவாளத்துல இருந்து வீடியோ எடுக்கிறாங்க. ரயில் எப்படி போகுது, தண்டவாளம் அடியில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெண் வந்து படிக்கட்டில் நின்று டான்ஸ் ஆடுறாங்க அதே ரயிலில். இப்போ இவங்களுக்கு வந்து நான் திடீர்னு வைரல் ஆகணும், ஆனால் பொறுமை கிடையாது எனக்கு, நான் உடனே ஆகிடணும், அதுக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன். அந்த அளவுக்கு பொறுமை இல்லாத ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. அது பார்த்து யாராவது அவங்களுக்கு அதே தாட்டு வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு அவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க. இவங்களுடைய பிரபலம் என்ன மாதிரியான பிரச்சனைகளை உண்டாக்குது? இந்தி திணிப்புக்கு எதிராக தமிழ் மொழி இங்க வளர்ந்ததற்கும் இங்க கல்வி நிலையங்கள் தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு கல்வி நிலையங்கள் யாரை கூப்பிடுறாங்கன்னா, சுய ஒழுக்கமே இல்லாத இந்த மாதிரி சோசியல் இன்ஃப்ளூயன்சரை கூப்பிட்டுட்டு அவங்கள வந்து கல்லூரி நிகழ்ச்சியில பேச வைக்கிறதும், சிறப்பழைப்பாளர்களை கூப்பிட்டு விட்டு அதே பள்ளியில படிக்கிற பெண் குழந்தைகளுக்கு அவங்க ரிக்வெஸ்ட் கொடுத்து அவங்கள பாலியல் ரீதியா துன்புறுத்தல் பண்ணிட்டு நிறைய இடங்கள்ல தமிழகம் முழுவதும் போக்சோ வழக்குகள்ல நிறைய இந்த சமூக வலைதள பிரபலங்கள் வந்து கைதாகி இருக்கிறாங்க. அதனால இவங்கள பற்ற பயமா இருக்கு. எங்க நம்ம புள்ள படிக்கிற ஸ்கூல்ல காலேஜ்ல இந்த மாதிரியான சுய ஒழுக்க கேடான நபர்கள், கல்வி வந்து ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒண்ணு, நீங்க யூடியூப்ல பிரபலமா இருந்த போதும் உங்களுக்கு பணம் வரும் அப்படின்னு பிற்போக்குத்தனமான இடத்திற்கு இந்த இன்ஃப்ளூயன்சர்கள் வந்து இந்த சமூகத்தை அழைச்சு செல்வாங்க ஒரு பயம் இருக்கு. இந்த சமூக பொறுப்புனோட இவங்க எல்லாரும் கல்வி நிறுவனத்துக்கு போறது வந்து ஒரு பெரிய பேட் எக்ஸாம்பிளா கிரியேட் ஆகுது. அண்ணா அவங்க ஃபேமஸ் ஆகுறதோ செலிபிரிட்டி ஆகுதோ எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்க அங்கே உட்காந்துருக்காங்களே செகண்ட் ரோல தேர்டா,
அவங்க ஃபோன் பண்ணி நான் இந்த மாதிரி ஒரு கேமுக்கு ப்ரொமோஷன் பண்ணியிருக்கேன், எனக்கு அந்த கேம் விளையாடி கொடுங்கன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி நான் அவங்கள நம்பி 30,000 போட்டேன். அது அப்படியே டோட்டலாக லாஸ் ஆச்சு எனக்கு. அது ஏன் பண்ணாங்கன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. பெய்ட் ப்ரொமோஷன் அதில் ஏதாவது போட்டிருந்தாங்களா? அது எதுவும் சொல்ல சார் என்கிட்ட. கால் பண்ணி சொன்னாங்க, நான் சரின்னு போட்டேன். நான் வந்து பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணவே மாட்டேன். நான் எல்லாமே பார்ட்டர் ப்ரொமோஷன் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன். பெய்ட் இல்ல அவர் பண்ணி உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் அந்த 30,000 போட்டாராம். ஓகே. போட்ட காசு போட்டது தான். அதுக்கப்புறம் அது இன்னும் வரலைங்கிறாரு. அது உண்மையா? அது உண்மைதான். அவர் காசு இன்னைக்கு போயிடுச்சு. அதுக்கு நீங்க போட்ட வீடியோ தான் காரணம். அப்ப அந்த காசு திருப்பி கொடுத்துறீங்களா இன்னைக்கு? இல்ல. ஆனா நான் பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணலையே, நான் பார்ட்டர் தான் பண்ணேனே. இருந்தாலும் ப்ரொமோஷன் பண்ணீங்களா இல்லையா? பண்ணேன். பார்ட்டர் ப்ரொமோஷன் தான் பண்ணேன். நான் பெய்ட் ப்ரொமோஷன் அதுக்கு என்ன பண்ணவே இல்ல. அர்த்தம் சொல்லுங்கம்மா. பார்ட்டர்னா பெய்ட் இல்லாம பண்றது தான் பார்ட்டர். அவர்கிட்ட நீங்க காசு வாங்குனீங்களா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லை. இவர் காசு இப்போ போச்சுல, அதுக்கு நீங்க போட்ட வீடியோ தானே காரணம். ஆமா. அப்ப அதுக்கு நீங்க தானே ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்ப அவரை பத்தி சரியா நீங்க விசாரிக்காம அவரு காசும் வாங்கல. அப்ப அவர் சொல்றது எப்படி உண்மைன்னு நம்பி நீங்க போட்டீங்க அந்த வீடியோவை? அவரை எப்படி தெரியும் உங்களுக்கு? சார் ஃப்ரெண்டு சார், காலேஜுக்கு வருவாங்க சார். இது எவ்வளவு நாளைக்கு முன்னாடி நடந்ததுமா அது? சார் அது நடந்து ஒரு 2 months தான் சார் ஆச்சு. சார் இதனால நிறைய பேர் இந்த மாதிரி கேம் அடிக்ஷன் ஆகி காசு ரொம்ப இழந்திருக்காங்க சார். இது நடந்ததா நடக்கலையா? ஷோக்காக எதுவும் வந்து பேசாதீங்க சார். நடந்துச்சுங்க சார். பண்ணல நானு. நீ பண்ணல? பண்ணல. அந்த வீடியோவை நான் பண்ணல. அந்த மாதிரி ஒண்ணு நடக்கவே இல்ல. அவர் இப்ப சொல்ல சொன்னாரு, இந்த ஷோல தலையாட்டினாரு, கரெக்டா? நாங்க வீடியோ எடுத்து வச்சிருக்கிறோம். நான் அவங்கள நம்பி 30,000 போட்டேன். அது அப்படியே டோட்டலாக லாஸ் ஆச்சு எனக்கு. நான் வந்து பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணவே மாட்டேன். நான் எல்லாமே பார்ட்டர் ப்ரொமோஷன் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன். பெய்ட் இல்ல அவர் பண்ணி உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் அந்த 30,000 போட்டாராம். ஓகே. போட்ட காசு போட்டது தான். அதுக்கப்புறம் அது இன்னும் வரலைங்கிறாரு. அது உண்மையா? அது உண்மைதான். எதுக்காக நீங்க அதை பண்ணீங்க? சார் இது நிறைய நடக்கிறனால நான் அவங்கள வச்சு சொன்னேன் சார். நீங்க பணமே போடல சார்? நான் போடல. அப்ப நீ ஏன் பொய் வரும்னு சொல்றீங்க? இல்ல அவங்கள பொய் சொல்லாதீங்க, அவங்கள தவறா விளம்பரப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு பொய்ய சொல்லிட்டு இந்த பக்கம் உட்கார்ந்தா அப்புறம் அது எப்படி சரியா இருக்கும்? சார் நான் பண்ணதுக்கு சாரி சொல்லுவேன். உங்களுக்கு நீங்க சரியா இருக்கணும், ஒரு விஷயத்த சரியா சொல்லணும்னு நினைச்சது தப்பு இல்ல. அதுக்காக ஒரு பொய் சொல்லி நடக்காத ஒண்ணு நடந்து எனக்கு ஒரு டிஆர்பி ஏத்தி கொடுக்கணுங்கிற அவசியம் எனக்கு தேவையில்லை. அப்படிப்பட்ட ஷோவே இது கிடையாது. நீங்க என்னவா சொல்ல வந்திருக்கீங்களோ அதை சொன்னீங்கன்னா போதும். இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா இல்ல. இல்ல அவர் சொன்னாலும் கொஞ்ச நேரம் தலையாட்டினீங்க, அப்புறம் அது திருப்பி நீங்க பண்ணலைன்னு சொன்னது வந்து உண்மையிலே நான் உங்களை அப்ரிஷியேட் பண்றேன். அவர் உங்க ஃப்ரெண்டா இருந்தாலும் காப்பாத்தி இருக்கலாம், நீங்க சொல்லியிருக்கலாம். அதை நீங்க ஜெனுவனா செஞ்சீங்க. என்னாச்சுமா? தனி வேணுமா? இதுவும் அழுகாதீங்க. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப க்ளோஸ் அவங்க. அவங்களே இப்படி பண்ணாங்க, நான் எதிர்பார்க்கல. நீங்க ஸ்கோர் பண்றதுக்காக ஒரு சொன்ன விஷயம், அவங்களுடைய இன்டெகிரிட்டியும் அவங்க இது வரைக்கும் சம்பாரிச்சு வச்ச பேரையும் ஒரு ஆனஸ்டையும் டப்புன்னு ஒரு கொஸ்டின் மார்க்கை போடும்போது மொத்தமா டேமேஜ் ஆச்சுல்ல, அது ஷோல தப்பு. அது பண்ணக்கூடாது. ஓகே, ஆக்சுவலா நான் இதுக்கு சாரி கேட்டுக்கிறேன்.